எங்களுடைய பாரதி விழா பற்றின அறிமுகம்னு எனக்கு போட்டிருக்கார். பட் ஏன் பாரதி விழாவை ஆரம்பித்தோம், எதற்காக அதை கண்டினியூ பண்ணுறோங்கிறதெல்லாம் ஏற்கனவே உதயராம் சொல்லிட்டார். இந்த பாரதி விழாவுக்கு அதாவது மாணவர்களிடையே இளைஞர்களிடையே பாரதியாரோட சிந்தனைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அவருடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக அமைவது போல இந்த பாரதி விழாவும் கடந்த 10 வருடங்களாக ரொம்ப வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, பாரதி விழா ஆரம்பித்த போது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச போது அதில் இணைந்தவர்கள் இன்று வரை அப்படியே தொடர்கிறார்கள், இன்னும் சேர்கிறார்கள். யாருமே இதிலிருந்து விலகி போகவே இல்லை. இல்லை எங்களுக்கு முடியல அந்த மாதிரி எல்லாம் சொல்லி போகல. 10 வருஷமாக அந்த விழா வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோருமே எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் பயனீராக இருக்கோங்கிறதையும் நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து சென்னை தவிர வேற உதயவனம் குறிப்பிட்ட மாதிரி வெளிநாடுகளுக்கு இந்த தடவை ஆஸ்திரேலியாவில் துவங்குறோம். இதுக்கு முன்னாடியே ஹைதராபாத், தேனி, திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகாசி, காரைக்குடி இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் பாரதி விழா நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நவம்பரில் ஆரம்பிச்சாக்க அநேகமாக பிப்ரவரி 1st வீக்கில் நிறைவு விழாவோடு நிறைவு பெறும். அத்தனை ஊர்களுக்கும் போகிறோம். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் இந்த மாதிரி எல்லோர்களையும் சந்தித்து இதில் என்னென்னா நம்ம பேசுறதை விட பசங்கள் வந்து பாரதியார கருத்துக்களை பற்றி பேசணும், அவர்களுடைய பாடல்களை பாடணும், அப்புறம் அவர்களை பற்றின ஒரு கருத்தரங்க மாதிரி நடத்தி இந்த மாதிரிலாம் பாரதியார் சிந்தனைகளை எடுத்துட்டு போடல. இதுவரைக்கும் சுமார் 1 லட்சம் மாணவர்களை எல்லா கல்லூரிகளிலும் சந்திச்சிருக்கோம். இல்லை உதயம்தான் 1 லட்சமா அதுக்கு மேலேயா 1 லட்சம் வரைக்கும் மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு இந்த மாதிரி ஒரு சான்றோர்கள் அவர்களையும் அழைத்து போய் அவர்களுடைய கருத்துக்களையும் சொல்ல வைக்கிறோம். இந்த வருடம் இப்போ திரு ஜேபி அவர்கள் வந்து நான் ஒரு 2-3 கல்லூரியில் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். சாய் பஞ்சாப் கேசன் அவர்கள், சாய் மேட்ரிமோனியல் அவரும் வந்து தானும் இன்னும் சில கல்லூரிகளில் முயற்சி செய்து சேவாலயா போன்ற தொண்டு நிறுவனங்களிலும் ஏற்கனவே அங்கே பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த தடவையும் முயற்சி பண்ணி பாரதி விழாவை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு. நம்ம எழுத்தாளர் லதா சரவணன் வந்திருக்காங்க. அவங்களும் நார்த் மெட்ராஸில் என்னால் முடிந்த இடங்களில் நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அமுதா பாலகிருஷ்ணன் அவருடைய நடத்துகிற பள்ளியில் எப்போவுமே வருஷம் அந்த குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க.